ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் வகுப்பு 15 பார்க்க போகிறோம். ஏற்கனவே முக்கியமான 100 வினைச்சொற்களை நம்ம அறிந்து வைத்துக் கொண்டால், என்ன வினைச்சொற்கள் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு வாக்கியமே ஆங்கிலத்தில் உருவாக்கப்படும். அப்போ வினைச்சொல் தெரியலனா நமக்கு ஆங்கிலத்தில் நம்மளால் கேள்வி உருவாக்கவோ பதிலை கொடுக்கவோ முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய 100 வினைச்சொற்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே 10, 20 வினைச்சொற்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு 10 வினைச்சொற்களை பார்க்குறோம். இதில் முதல்ல இருக்கிறது ப்ரெசண்ட்டு, ரெண்டாவது பாஸ்ட்டு, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடிவத்தில் இதை நம்ம படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நினைவில் ஈஸியாக மறக்காமல் நினைவில் பதிய வைத்துக் கொள்ளலாம். அதுதான் பாருங்க. த்ரோ அப்படின்னாக்கா பந்து எறியுறது பாருங்க. த்ரோ பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா தூக்கி விட, நம்ம எறியறதா இல்லை தூக்கி போடுறதுன்னு அர்த்தம். த்ரோ ஸ்பெல்லிங் பாருங்க. THROW THREW THREW. இது உச்சரிக்கிறதுல பெரிய வேறுபாடு நம்மளால காட்ட முடியல. ஸ்பெல்லிங் எழுதுறதுல வேறுபாடு இருக்கும். த்ரோ. அடுத்தது டர்ன் அப்படின்னாக்கா அந்த கார்னர்ல வண்டியை திருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். டர்ன் ஈடு சேர்ந்து வருது. அடுத்து டிரைவ் அப்படின்றது வண்டி ஓட்ட சொல்லுவாங்க பாருங்க. டிரைவ் இயக்குதல், ஓட்டுதல். டிரைவன். அடுத்து ஹியர்னாக்கா ஹியரிங் எய்டுன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுல இருந்து வந்தா அந்த ஹியரிங் எய்டு. ஹியர்னாக்கி கேட்கறது, கேள். ஹியர். அடுத்து வாண்ட், நம்மளுடைய விருப்பம், ஆவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாரு. அதான் வாண்ட்னா விருப்பம். வாண்டட். அடுத்தது சேவ், பணத்தை சேவ் பண்றது, மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது. இதான் சேவ்டு. அடுத்து ஹோல்டுனா இதை பிடிச்சிட்டு இருக்கு, இந்த கைத்தை பலமா பிடிச்சிக்கோ. ஹெல்டு. கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கேர்ஃபுல்லா நான் கவனமா, விழிப்பா, ஜாக்கிரதையா. அதாவது கேர் கவனி அல்லது கவனமா அப்படின்னு அர்த்தம். கவனி அப்படிங்கிறத விட கவனமாக அப்படின்னு வச்சுக்கலாம். கவனமாக. கேர். அது சிங் ஏ சாங் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. பாடுறது. சிங், சாங், சங்க். அடுத்து ரிங் ஏ பெல் அப்படின்னு சொல்றது. அது ரிங்குனாக்க அடிக்கிறது. ரிங், ரன். இன்னைக்கு ஒரு 10 முக்கியமான வினைச்சொற்களை அதோடைய அர்த்தத்தோடையும் அதோடைய பாஸ்ட் டென்ஸோடையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடையும் பார்த்துருக்கோம். ஏற்கனவே 20, இது 10, 30. இவற்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வகுப்புக்கு செல்வதற்கு முன்னர், வகுப்பு போகிறதுக்கு இது தேவையில்லை, இது நாம் முடிச்சிட்டோம். ஒரு செய்தி அவங்க கூட பகிர்ந்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்ப்பதற்காக அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். பள்ளியிலேருந்து அவர் 6ஆம் வகுப்புக்கு கணக்கு எடுக்கிற ஆசிரியர். அவர் ஒரு அவசர வேலையாக போனதுனால நான் அவர் இருக்கக்கூடிய வகுப்பாளர்கிட்டே போய் பார்த்து அந்த செய்தி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்காக போயிருந்தோம். ஒரு ஜன்னல் வழியாக என்னை பார்த்தவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு வந்துட்டு ஒரு சைகை காட்டினார். வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார். சரி, பாடத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜன்னல் ஓரமாக நின்றுருந்தேன். அப்போ உள்ள நான் இந்த பாடம் எதேச்சியாக கவனிச்சுட்டு இருந்தது. அப்போ ஒரு கணக்கு ஒன்று மாணவர்களுக்கு கணக்கு நடத்திட்டார். அந்த கணக்கில் 4 + 7 அப்படின்னு போட்டு ஆன்சர் பட சொன்னார். ஒரு பையனை கூப்பிட்டாரு. அந்த பையன் வந்தான். அந்த பையன் 43 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டான். உடனே அவர் என்ன சொன்னார், எல்லாம் கை தட்டுங்க, வெரி குட்னு பையனை தட்டி கொடுத்தார். 4 + 3, 4 3 வெறும் 7. பையன் 43 ஆன்சர் போடுறான். 4 3 7 பையன் 43 ஆன்சர் போடுறான். வார்த்தை என்னடானாக்கா பையனை தட்டி கொடுத்து வெரி குட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்கள்லாம் கை தட்ட சொன்னார். இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு.
இப்போ ஏற்கனவே மாணவர்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து ஆசிரியர்கள் ஒழுங்காக சொல்லித்தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற போது இவர் இப்படி வந்து கணக்கு தப்பாக சொல்லித்தரதை பார்த்தோன்னே எனக்கு தாங்கலை. அப்புறமேட்டு அவர்கிட்ட நான் ஜன்னல் வந்து சைகை பண்ணேன். அவர் வந்து அப்படின்னு கையாட்டினார், இரு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு 10 நிமிஷத்தில் பாடத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தார். வந்தவொடனே நான் என்ன செய்தியை அவர்கிட்ட பேச பண்ணால் அதை மறந்துட்டியோ, என்னையா கணக்கு நீ போடுறா, 4 3 7க்கு பையன் 43 போடுறான், நீ அதை வந்து சரின்னு சொல்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பையன் வந்து கிராமப்புறத்தை பள்ளிக்கூடத்தில் 5வது வரையும் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கான், வந்து 1 மாதம் தான் ஆகுது. இப்போ நீ வந்த நல்ல வேலை, இப்போ வந்து 43 போடுறான். இதே பையன் வந்த புதுசில் இதே கணக்கு அவனுக்கு போட்டான், அப்போ வந்து அவன் 1236 வரலையும் போனான். நான் இந்த 1 வருஷமாக போராடி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அவனை இறக்கி இப்போ 43க்கு கொண்டு வந்துட்டான். இன்னும் 1 மாதத்தில் வந்து அவனுக்கு 7 வரலையும் கொண்டு வந்துடுவான். என் பையனை பற்றி எனக்கு தெரியும், அவனை எப்படி வந்து உருவாக்குறதுன்ட்டு, நீ வந்த வேலையை சொல்லினார். இதை கேட்டவுடனே எனக்கு சிரிக்கிறதா அளவுதான்னு தெரியல. எதுக்கு இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வகுப்புகளை வந்து பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருந்தார். கொஞ்சம் வகுப்புகள் மட்டுமே வந்து வீடியோ அவர் பார்த்துட்ட பிறகு அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா, சார் இப்போது நீங்கள் இது வரையும் போட்டிருக்கிறது வந்து இதுங்களை மட்டும் வந்து நாங்கள் படிச்சுட்டோம், நாங்கள் இங்கிலீஷில் வந்து சரளமாக பேசிடலாமா, இதில் 30 கிளாஸ் மட்டுமே நான் படிச்சுட்டா போதுமா, வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் கேள்விகள் வித்தியாசமாக கேட்டார். அவருக்கும் இது போன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு கற்றுத்தரது மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும். ஐஏஎஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, ட்ரைனிங் கொடுக்குறவங்க அவங்களுடைய அறிவுத்திறன் அடிப்படையில் மாணவர்களுக்கு என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மட்டும்தான் கொடுக்க முடியும். அவற்றை முறையாக அறிந்து கொண்டு தேர்வுகளுக்கு சென்று அந்த தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தாற் போல் கற்றவை அல்லது தான் பெற்ற அறிவிலிருந்து அதற்கான விடையையும் சரியான ஆன்சரையும் கொடுத்து தேர்வில் தேர்ச்சி பெறது யார் கையில் இருக்குன்னா மாணவர்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் கற்றுத்தான் கொடுக்க முடியும். கட்டுறது நீங்கள் ஓகே இன்றைக்கி 1/2 மணி நேரம் பார்த்தோமா, இன்றைக்கி பாடம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த நாள் பாடத்தை 30 நாள் 31 மணி நேரம் 30 மணி நேரத்தில் முடிச்சுட்டா போதுமா என்ற ரீதியில் தான் ஒருத்தர் கேட்டிருந்தார். நாங்கள் இதுக்கு ஆரம்பத்தில் சொன்னோம், நீங்கள் இதுவரை 15 ஆண்டுகளாக படித்து கற்க முடியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து நாங்கள் வேற ஒரு வடிவத்தில் எளிமையாக கொடுக்க முயற்சி எடுத்துள்ளோம். அப்போ அந்த 30 மணி நேரம் மட்டுமே இருந்தால் போதுமா அப்படின்ற கேள்வியை தவிர்த்து விட்டு இதை வேற விதமாக சிந்திச்சு பாருங்கள். ஏன் வந்து இது வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் தெரியக்கூடிய விஷயங்களை நீங்கள் காலையிலேருந்து இரவு படுக்க போகும் வரை ஒவ்வொன்றும் அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்றது உங்களுக்கு சொல்லி பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் மற்றவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து உங்களால் ஆங்கிலத்தில் உருவாக்க முடியுதா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல வந்து ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 ஃபார்முலா 3 இப்போ ஃபார்முலா 4 முடிச்சுட்டு 5வது ஃபார்முலா கொண்டோம். எத்தனை பேர் உங்களில் வந்து அந்த 4 ஃபார்முலாவை பயன்படுத்தி மனசுக்குள்ளாரே ஒவ்வொரு விஷயமா நீங்கள் சொல்லியிருக்கிறவங்க நினச்சி பாருங்க. அப்போது அந்த முயற்சிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் அந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்கலாம், டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி தப்பு இல்லாமல் இருக்குது, எப்படி தப்பு வர இதை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பயன்படுத்தி பயிற்சி எடுக்காவிட்டால் உங்களுக்கு அடுத்த 1 மாதத்தில் இது மறந்து போயிடும். இந்த ஃபார்முலாஸ் வந்து நாங்கள் உருவாக்கி இந்த ஃபார்முலாஸை நடத்துகிறாங்க அப்படின்னா இதையே தொடர்ந்து நாங்கள் செய்கிறதுனால எங்கள் மைண்டில் அது இருக்குது. ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தலைன்னா உங்கள் மைண்டில் இருக்காது. ஆக வெறும் 20 ஃபார்முலா மட்டுமே நான் 10 ஃபார்முலா மட்டுமே நான் மனதில் வச்சுக்கினா போதுமா சார் அப்படின்னா அவற்றை பயன்படுத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் உங்களால் பேச முடியும். தவறில்லாமல் இருப்பதை தான் ஃபார்முலா உறுதி செய்யுமே தவிர உங்களுக்கு பேச்சே வந்து இந்த ஃபார்முலா வரவைத்திடாது என்பதை மனதில் கொண்டு பயிற்சி எடுங்கள். பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம். நாம் மேஜிக் ஃபார்முலாக்கள் வரிசையில் ஃபார்முலா 5 காணப்போகிறோம். ஃபார்முலா 5 என்ன சொல்லுது அப்படின்னா S+V + ETC எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ETC அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எஸ்னாக்க சப்ஜெக்டு, வினாக்க வர்பு ப்ளஸ் ETC எக்ஸ்ட்ரா எதையாவது எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க, அதுதான் அந்த இடத்துல மீனிங்கு. அந்த எக்ஸ்ட்ரா என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து சப்ஜெக்ட் பற்றி சொல்லியாச்சு. சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த வார்த்தைகள் வந்து சப்ஜெக்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வர்பை பற்றி நாம் பார்த்துட்டோம். வர்பில் இருக்கக்கூடிய வர்பு காட்டக்கூடிய காலங்கள்,
அல்ல வார்த்தைகள் வந்து எப்படி வந்து மாறுது, எப்படி உருவங்கள் எடுக்குது, எப்படி வடிவங்கள் எடுக்குது, எந்தெந்த வடிவம் வந்து என்ன விதமான செய்தியை வந்து நமக்கு சொல்லுது, அதோடைய பணிகள் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ நாம் இதுவரை ஏற்கனவே பார்த்தது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வர்ப் ரெண்டு மட்டும் இணைந்த சாதாரண எளிய ஒரு சிறிய ஆங்கில வாக்கியத்தை உருவாக்குவதை பற்றி இதுவரை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆங்கில வாக்கியங்கள் எப்படி உருவாகின்றன. பெரிய ஆங்கில வாக்கியங்களை ஏற்கனவே நாம் அறிந்த S+V ஃபார்மேட்ல இருந்து எப்படி நாம் உருவாக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணும். நம்ம கடந்த வகுப்புல கூட நம்ம என்ன பார்த்துருந்தோம்னாக்க, எத்தனை வகையான இந்த வாக்கிய அமைப்புகள் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றது ஒரு 5 முக்கிய வகைகளை மட்டும் எடுத்து பார்த்தோம். அது போல பல வகைகள் இருந்தாலும் அதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. இந்த வகையை மட்டும்தான் உருவாக்கணும்லாம் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலைக்கும் ஏற்ப எதை ஒன்றை நீங்கள் முன்ன பின்ன வேண்டுமானாலும் வைத்து நீங்கள் வாக்கியங்களை வந்து ஆங்கிலத்தில் உருவாக்குவதை அனுமதிக்கிறது. முன்னாடி பட வேண்டியது அது கொஞ்சம் இடமாற்றி நீங்கள் வைக்கிறதுனால தவறு அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் சொல்லலை. என்ன காரணம்னா, இந்த S+V தவறு வரக்கூடிய இடங்கள் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப முன்னாடி பின்னாடி நீங்கள் வந்து இடம் மாற்றி வைத்துக் கொள்வதால் தவறு வராது, அல்லது 1-2 நீங்கள் விட்டுட்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதால் தவறு வராது. அதனால தான் இது ETC அப்படின்னு சொல்லி வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கு. அப்போ ஏற்கனவே உருவாக்கின நம்ம 4 ஃபார்முலாக்களை பயன்படுத்தி ஏற்கனவே என்ன உருவாக்கணுமோ அதே மெத்தடை மட்டும் மனதில் வைத்துட்டு இது எப்படி பெரிதாக உருவாக்குவது என்பதை பற்றி காணணும். சில உதாரணம் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம். நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன்னு ஒரு உதாரணம் எடுக்கிறோம். நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன். ஒரு தமிழில் ஒன்று நாம் நினைத்தவுடன் நாம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் வந்து ஆங்கில வாக்கியத்தை உருவாக்கும் போது முதல்ல நமக்கு வந்து தோண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன காலத்தில் இந்த செயல் இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து சடனாக நம்மளுடைய மைண்டுக்கு வந்து தோணும். சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி வருது. சாப்பிடுகிறேன் அப்படின்னா அது நிகழ்காலமா, இறந்த காலமா, அல்லது எதிர்காலமா? சாப்பிடுகிறேன்றது வந்து இதே வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு வந்தால் அது இறந்த காலம், சாப்பிடுவேன் அப்படின்னு வந்தாக்க எதிர்காலம். அப்போ சாப்பிடுகிறேன்றது வந்து எது நமக்கு தெரிவிக்குதுன்னா இது வந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல். அப்போ நம்ம காலத்தை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ப்ரெசன்ட். அடுத்தது பாருங்க, சாப்பிடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லி செய்தி சொல்லுது. இது ஒரு குறிப்பிட்ட டைமோ அல்லது அந்த டைமில் வந்து அந்த செயல் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்றது நமக்கு காட்டல. சாப்பிடுகிறேன் அப்போ இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சாதாரண செயலோ அல்லது வழக்கமாக நடக்கக்கூடிய செயல். அப்போ இந்த 2 விஷயத்துலேருந்து இதுக்குரிய ஃபார்முலா என்ன இருக்குது அப்படிங்கிறது நாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சாப்பிடுகிறேன் நான். அப்போ பாருங்க, சாப்பிடுன்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் வர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிடுவோடைய எப்பயுமே வந்து நம்ம அதுக்கு வர்பு எடுக்கும்போது அதோடைய வர்புடைய பேஸ் ஃபார்மை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாப்பிடு, சாப்பிடுகிறேன்லேருந்து அதோடைய வர்புடைய பேஸ் வடிவம் என்னன்னா சாப்பிடு. சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஈட். பாருங்க, இதில் நம்ம ஈட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, நான். நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ. ப்ரொனவுன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இப்போ பாருங்க, நான் சாப்பிடுகிறேன் அது மட்டும் வந்திருந்தா நம்மளுடைய S+V முதலாவது ஃபார்முலா படி வந்து இதை நாம இணைச்சிட முடியும். அப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கு நான் ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனானா. ஓகே, இந்த பனானாவை எங்க கொண்டு போய் இந்த வாக்கியத்தில் நாம வைக்க வேண்டும்? இதுக்கு தான் ஃபார்முலா வந்து 5. இது 2 மட்டும் வந்திருந்தா முதலாவது ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ 3வது ஒன்று வருதுனால இப்போ முதலாவது ஃபார்முலா படி இது வந்து அமைக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை இப்போ நம்ம நினைவு கொடுத்துனோம். ஏற்கனவே வந்து ஒரு 5 வாக்கிய முறைகள், எப்படி வாக்கியங்கள் உருவாக்குறது ஒரு 5 முறையை நம்ம வந்து வகுப்பில் பார்த்தோம்.
அதை கொஞ்சம் நேரம் நம்ம படுத்தி பார்க்கலாம். அது பாருங்க, அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா s plus v, s plus v plus c, s plus v plus o, s plus v plus id plus io plus do, s plus v plus j. இந்த மாதிரி வந்து ஒரு 5 வாக்கியங்கள் உருவாகக்கூடிய முறைகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது 2 அதில் அடங்கலை அப்படின்னும் போது இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுறோம். இந்த ஃபார்முலாவிலே நம்ம இது எது அடங்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வாழைப்பழம் மட்டும் தான் இருக்குது. இந்த வாழைப்பழம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து அந்த முறையில் போயிடுச்சு. அப்போ அதில் இது வரல. பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னோம். நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த 2 இருந்தால் கூட போது ஒரு வாக்கியம் வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. ஆனால் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல அப்படின்னும் போது தான் வந்து இந்த மெத்தடு பயன்படும். நான் ஆசிரியராக இருக்கிறேன் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மெத்தடுக்கு இது அடங்கலை. அப்போது இது பாருங்கள், இதில் 4 இருக்குது. இது வந்து அட்வைரபிள் அப்படிங்கிறது வந்து இது ஒரு 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த அளவுக்கு இது வாக்கியம் பெருசாகவும் இல்லை. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பாருங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் 3 தான் இருக்கு. இந்த 3 அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3ல இது அடங்கும். அப்போ இந்த பனானா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் வர்பு பின்னாடி பாருங்க இடிசி. இதில் 2லயும் அடங்கலைனாக்கா அதை தூக்கிட்டு போய் நம்ம லாஸ்ட்ல அப்படியே இணைத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுபடி சென்டென்ஸ் உருவாக்குறோம் பாருங்க. ஐ eat banana. I eat banana அப்படி நம்ம சொல்றோம். ஆனா இது போல ஒரு நவுனை நாம குறிப்பிடும் போது அதுக்கு வந்து அது ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த இடத்துல ஆர்டிக்கலை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ எத்தனை வாழைப்பழம் நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன். ஒன்றுக்கு மேற்பட்டதா? வாழைப்பழம் அப்படின்னாக்கா வந்து ஒன்று சாப்பிடத்தான் கொடுக்குது. நான் பல வாழைப்பழம் சாப்பிடுகிறேன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுறதா தான் நாம் எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன நம்ம சேர்த்துனா ஐ ஈட் ஏ பனானா. இங்க நான் ஒருன்றதை குறிக்கலனாலும் நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன்னா ஒன்று தான் குறிக்கிறத நாம் கருதிட்டு ஐ ஈட் ஏ பனானா. இதுல ஃபார்முலா எங்க இருக்கு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் இதான் சப்ஜெக்ட், வர்பு, இந்த இடிசி. இப்போ இது நம்ம இன்னும் நமக்கு வந்து சிம்பிளா புரியணும் அப்படின்னா இது எப்படி நம்ம உருவாக்கலாம்னா இந்த s plus e வருது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஒரு பகுதியாகவும் மிச்சம் இருக்கக்கூடியதை ஒரு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதி வந்து நமக்கு உருவாக்குறது ஏற்கனவே நம்ம ஃபார்முலா அப்படி கற்று வச்சிருக்கோம். அந்த பகுதி பாருங்க, ஐ ஈட் முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கக்கூடியதை பின்னாடி எந்த காம்பினேஷன்ல எடுத்து நம்ம வேண்டுமானாலும் அதுக்கு பொருந்தக்கூடிய தகுந்த மாதிரி இணைத்துக்கலாம். ஐ ஈட் ஏ பனானா, சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட். இரண்டாவது உதாரணம் பாருங்க. ரவி மணிக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் இருக்கு. இப்ப நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன் பதில் நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன், நான் கொய்யாப்பழம் சாப்பிடுகிறேன் அப்படின்ட்டு நீங்க வாக்கியங்களை உருவாக்கலாம். நான் அப்படிங்கிறதுக்கு பதில் அவன் கொய்யாப்பழம் சாப்பிடுகிறான், முருகன் கொய்யாப்பழம் சாப்பிடுகிறான், மாலா கொய்யாப்பழம் சாப்பிடுகிறாள், மாலாவும் கமலாவும் கொய்யாப்பழம் சாப்பிடுகிறார்கள். இப்படி நீங்க வந்து அதிலே வந்து வெவ்வேறு வாக்கியங்களை வந்து உருவாக்கி அதை ஆங்கிலத்தில் வந்து மாற்றி நீங்க பயிற்சி எடுக்கலாம். ரெண்டாவது பாருங்க, ரவி மணிக்கு கொடுப்பான். ரவி மணிக்கு கொடுப்பான். இதுல என்ன இருக்கு பாருங்க, ரவி 3 வார்த்தைகள் இருக்கு. நமக்கு தெரியும் ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கொடுப்பான் அப்படிங்கிறது வர்பு. 2 மட்டுமே வந்தாக்க ஒன்னாவது ஃபார்முலா பயனாகும். ஆனா அதை விட அதிகமாக வருதுன்னு போது நம்ம அது பயன்படுத்த முடியாது, இதுதான் பயன்படுத்த முடியும் நமக்கு தெரியுது. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது போல s plus v தனியா நம்ம செஞ்சுட்டு etc வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியா வந்து புரியும். ரவி அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம்.
கொடு, கொடுப்பான். இப்போ பாருங்க காலம் என்னன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம். கொடுப்பான்னாக்க எதிர்காலம் சொல்லிடுச்சு. எதிர்காலம்னாவே ஷல் அல்லது வில் இருக்கணுன்றது நமக்கு நினைவுக்கு வந்துருச்சு. ரவி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால ரவி வில். கொடுக்கறதுக்கு என்ன ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கிவ். ரவி வில் கிவ். எஸ் பிளஸ் வி வந்துச்சு பாருங்க. ரவி வில் கிவ். நம்மளுடைய தட் ஃபார்முலா இதில் வந்து பாருங்க. ரவி வில் கிவ். இந்த மணிக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆட் பண்ணோம். அதான் வந்து ஈபிசி. ரவி வில் கிவ். யாருக்கு கொடுக்குறோம்? ரவி வில் கிவ் மணி. பின்னாடி அப்படியே கொண்டு வந்து நம்ம மணி ஆட் பண்ணிக்கலாம். இடிசி பிளஸ் இடிசின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து எஸ் பிளஸ் வியை அப்படியே விளக்கம் போல நம்ம செஞ்சுட்டோம். பின்னாடி இருக்கக்கூடாது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 வார்த்தைகள் இருக்கும்போது இதை பயன்படுத்துகிறோம். அடுத்த உதாரணம் ஒன்று பாருங்க. நீ அவளுக்கு ஒரு பேனா கொடுத்தாய். நீ அவளுக்கு ஒரு பேனா கொடுத்தாய். ஒரு பேனா கொடுத்தாய். கொடுத்தாய். இந்த கொடுத்தாய் அப்படிங்கிறது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னாக்கா, முடிஞ்சு போன செயல் அப்படின்றது உணர்த்துறது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். கொடுத்தாய், கொடு அப்படின்றதுக்கு verb give. கொடுத்தாய் அப்படின்னாக்கா அது gave. நீ நீ அப்படின்றதுக்கு you. முதல் ரெண்டு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சோம். you gave. இது முடிஞ்சு போச்சு. you gave. இப்ப பாருங்க இன்னும் 2 இருக்கு. அப்ப 2 வருதுனாக்கா பேனா ஒன்று இருக்கு, அவள் ஒன்று இருக்கு. அப்ப அந்த 2 வரக்கூடியது பாருங்க. இங்க ஒரு மாடல் இருக்கு. s plus v plus io plus indirect object plus direct object. அப்ப அந்த இடத்துக்கு இந்த மாடல் வரும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதை ஒரு 4-5 வாக்கியங்கள் இது போல நம்ம மைண்டுக்குள்ளார செஞ்சு பார்த்தோம்னாவே நமக்கு வந்து முன்னாடி எது வரும் பின்னாடி எது வரும்ன்றது புரிஞ்சு போயிடும். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த கேவ், இந்த கொடுக்கிறது, என்ன கொடுக்கிறது அப்படின்ற கேள்விக்கு வாட் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அது வாட்னா அது டைரக்ட். கேவ் கொடுத்தாய், என்ன கொடுத்தாய், அதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்து தான் போட சொல்லுது. யூ கேவ் பாருங்க a pen. யூ கேவ் a pen. s plus v முடிச்சிட்டோம். பின்னாடி இருக்கக்கூடியது பாருங்க இந்த மாடல். இது நம்ம கொண்டு வரணும். we gave what என்ற கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுனாக்கா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். whom whom அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இன்டைரக்ட். யாருக்கு கொடுத்தாய், அவள். அவள் அப்படின்றது வந்து நம்ம வந்து she, அவன், அவள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சப்ஜெக்டா வரும்போது வந்து அப்படியே யூஸ் பண்ணுவோம். இது வந்து இங்க ஆப்ஜெக்டா மாறும்போது அது மாற்றம் பெறும். you gave her. you gave her. she அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா வரும்போது பெண்பால் குறியதா மாறிக்குது. you gave her. இது வந்து அவனுக்கு அப்படின்னாக்கா you gave him அப்படின்னு மாற்றம் பெறும். you gave her. என்னத்தை கொடுத்தாய், ஒரு பென், a pen. you gave her a pen. இது ரெண்டு தான் s plus v. இந்த etc தான் இது. you gave her a pen. அப்ப இந்த மாடல்ல இது வருது. அடுத்த மாடல் பாருங்க. நான் அந்த மேசை மீது குதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த மேசை மீது குதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மேசை மீது குதித்துக் கொண்டிருக்கிறேன். குதித்துக் கொண்டு இருக்கிறேன்
அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, குதித்து கொண்டிருக்கிறேன், செயல் நடந்துட்டே இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு புரியுது அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ ஃபார்முலா நமக்கு தேவையானது 4வது ஃபார்முலா, சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப் பிளஸ் வர்போட ஐஎன்ஜி வந்து அப்ளை ஆகணும். அப்போ இதுல சப்ஜெக்ட் நான், ஐக்கு ஏர், குதிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்ப். நம்ம ஃபார்முலா பாருங்க, 4வது ஃபார்முலா படி ஐ எம் ஜம்பிங், ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பாருங்க நமக்கு சடனா நினைவுக்கு வந்துடுது. ஐ எம் ஜம்பிங், எங்க ஜம்பிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு பாருங்க. அந்த மேசை மீது, இது வந்து இந்த எஸ் பிளஸ் வி பார்ட் 1 இடிசி இப்ப கொண்டு வரணும். அந்த மேசை மீது, மேசை அப்படிங்கிறது டேபிள், மேல அப்படின்றது ஆன், அந்த பாருங்க அந்த அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிகல், பர்டிகுலரா அதுதான், ஒன்லி தட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு மேசை மேல குதிக்கலாம், அந்த மேசை மீது. அப்ப அது எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. ஐ am jumping on the table. மேசை அப்படிங்கிறதுக்கு டேபிள், அந்த தி மீது ஆன், I am jumping on the table, அதான் ETC. இப்போ இது பாருங்க, இது தனியா ஒரு 3 வார்த்தைகள் சேர்ந்து தனியா வந்து ஒரு சென்டென்ஸா வராது, தனியா நின்றது பொருள் கொடுக்காது. ஆனா இதோட இணையும் போது பாருங்க அதுக்கு ஒரு பொருள் வந்துடுது. I am jumping, நான் குதித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த டேபிளின் மீது நான் குதித்துக் கொண்டிருக்கிறேன். இதான் சப்ஜெக்ட் பிளஸ் வி பிளஸ் அட்வர்பியல் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் மாணவர்களாக இருந்தோம், நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். இதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. இதுல நாங்கள் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும் வி ப்ளூரல் இருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன்ல வருது. இருந்தோம், இருந்தோம் அப்படிங்கறத காலம் எதுன்னு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. எதா இருந்தோம், மாணவர்களாக, மாணவர்கள்ன்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல வர்பு எது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் பாருங்க. வர்பு அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல செயல் எது, நாங்கள், நாங்கள் செயல் இல்லை, மாணவர்கள்லாம் ஸ்டூடெண்ட், அது செயல் இல்லை. இருந்தோம் அப்படின்னு வருது, இருந்தோம். அப்ப இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செயல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு முன்னாடி கட்டு, கிவ், கேவ், ஈட்டு, ரீடு, சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இது என்ன செயல், என்ன அங்க நடக்குது, இதுக்குதான் உங்களுக்கு ஆன்சர். இங்க ஒரு மாடல் இருக்கு பாருங்க, எஸ் பிளஸ் பி பிளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு பாருங்க. இந்த வகை வாக்கியங்கள்ல ஒரு மெயின் மூல வினைச்சொல் அல்லது ஒரு மெயின் வர்ப் வந்து இடம்பெறாது. மெயின் வர்ப் அப்படிங்கிறது வந்து செயலை நேரடியாக குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து மெயின் வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது முக்கிய வினைச்சொல்னு சொல்லுவோம். இந்த போன்ற மாடல்கள்ல மெயின் வினைச்சொல் இடம்பெறாது. அப்ப இதுல மெயின் வினைச்சொல் இல்ல. மெயின் வினைச்சொல் இருந்துச்சுன்னா அந்த மாடல்கள்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்ப மெயின் வினைச்சொல் இல்லைன்னா அந்த மாடல் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. அப்ப அதுக்கு அந்த மாதிரி மெயின் வினைச்சொல் வராத இடங்களில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு மாடல் எதுன்னா எஸ் பிளஸ் வி பிளஸ் சி, சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு பிளஸ் காம்ப்ளிமெண்ட். அப்ப இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இந்த வாக்கியம் முழுமை அடையாத வாக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப இதுல பாருங்க, இருந்தோம், யாரா இருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இருந்தோம், யாரா இருந்தோம், மாணவர்களாக. அப்ப இருந்தோம் அப்படின்றத நாம் எப்படி கொண்டு வர்றது? அப்போ மெயின் வர்ப் வரலன்னா துணை வினைச்சொல் வந்து காலத்தை காட்டுன்னு நம்ம சொன்னோம். அப்போ இருந்தோம் அப்படின்னா இறந்த காலம். இறந்த காலத்துல பி வர்புடைய வடிவம் என்ன, விக்கு என்ன வரும், வாஸ், வேர் ரெண்டு தான் வரும். வி ஐ அப்படின்னா வாஸ் வரும், வி அப்படின்னா வி வேர், we were students. I am a teacher க்கு நாம ஏற்கனவே பார்த்தோம், அதே மாடல் தான். we were இந்த இடத்துல இதுதான் s plus v.
வினைச்சொல்லோட பணியை இந்த வேர் அப்படிங்கிற பி வெர்போடைய வடிவம் வந்து எடுத்துக்குது. காலத்தை வந்து இந்த இடத்துல காட்டுது. வினை நடக்கலனாலும் வினை எந்த காலத்துல வினை செயல் இருக்கு அப்படிங்கறத வந்து வேற வந்து காட்டுது. எந்த காலம் அப்படிங்கறத வி வேர் நாங்கள் இருந்தோம். இதுக்கு அர்த்தம் நாங்கள் இருந்தோம். என்னவா இருந்தோம்? மாணவர்களாக இருந்தோம். அப்போ இது வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு பிளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற இந்த வடிவத்தில் இது அமைந்தது. இதுதான் சப்ஜெக்ட் வர்பு காம்ப்ளிமெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி நாம பார்க்காத ஒரு வாக்கியத்தோடைய ஒரு மாடல். இது போல எப்போ உங்களால வந்து அதுல ஒரு மெயின் வர்பு உங்களால வந்து இல்லையோ அல்லது கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப எல்லாமே அது இந்த மாடல் அப்படிங்கிறத நாம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம வந்து நாங்கள் மாணவர்களாக இருந்தோம் அப்படின்றோம். இப்போ நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த வேற எடுத்துட்டு we are அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். நாங்கள் மாணவர்களாக இருப்போம் அப்படின்னு நீங்க எதிர்காலத்துல சொல்லணும்னா பி வெர்புக்கு வந்து தனியாக எதிர்காலத்துக்கு வடிவம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். எதிர்காலம்னா ஷல் அல்லது வில் வரும்னு சொல்லிட்டோம். அப்ப வி கூட எது கனெக்ட் ஆகும்னா ஷல் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல இது ப்ளூரல்ல we shall be அப்படியே வரும். we shall be students நாங்க மாணவர்களாக இருப்போம். இத வந்து மூணு காலத்தையும் காட்டக்கூடிய பி வெர்புடைய வடிவம். அடுத்தது நீ ஒரு கார் வைத்திருக்கிறாய். நீ ஒரு கார் வைத்திருக்கிறாய். இதுலயும் பாருங்க வர்ப கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான். நீ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீ அப்படிங்கிறதுக்கு யூ அப்படின்றது ஈஸியா நீங்க கொண்டு வந்துடுவாங்க. கார் அப்படிங்கிறது தெரியும். காரு இதுல வந்து வர்பு அப்படின்ட்டு டைரக்டா ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்பு டைரக்டா இதில் இல்லை. அப்ப டைரக்டா வர்பு இல்லை அப்படின்னாக்க இந்த மெத்தட்ல வந்து அது வந்து நமக்கு வந்து அடங்காது அப்படின்னு தெரியுது. வர்பு இருந்தாதான் அதெல்லாம் வந்து நமக்கு அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல வந்து நேரடியா அல்லது வந்து மெயின் வர்பு இல்லை அப்படின்றதுனால இதுக்கு நம்ம போயிடணும். யூ கார் இந்த இடத்துல பாருங்க வைத்திரு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆக்சிலரி வர்பு இருக்கு. வைத்திரு எப்படி பி வர்பு வந்து நம்ம இருக்கிறாய் இருந்தாய் இருப்பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி வைத்திரு அல்லது பெற்றிரு அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா have, has, had. வைத்திரு பெற்றிரு வைத்திருந்தாய் வைத்திருப்பாய் வைத்திருக்கிறாய் வைத்து கொண்டிருக்கிறாய் இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அந்த இடத்துல இதை நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அப்போ பாருங்க நீ ஒரு கார் வைத்து இருக்கிறாய் பிரசண்டா பாஸ்டா ஃபியூச்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்து இருக்கிறாய்னா இப்போ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து நிகழ்கால வடிவம். அப்போ யூ அப்படின்றதுக்கு வந்து ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? யூ ஹேவ். கார் அப்படின்றது வந்து ஒன்றை குறிக்குது. அப்போ இந்த நவுனுக்கு வந்து நம்ம சிங்கிள் அப்படின்றதுக்காக யூ ஹேவ் எ கார். யூ ஹேவ் எ கார் எந்த வடிவத்தில் வருதுன்னா இதில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்பு யூ ஹேவ். இந்த ஹேவ் தான் இந்த இடத்துல மெயின் வர்பு இல்லாததுனால இந்த பி அல்லது வந்து ஹேவ் அல்லது டூ இந்த மூணுங்க தான் மெயின் வர்பு இல்லாத சூழ்நிலைகள்ல இது வந்து மெயின் வர்போட பணியை வந்து தனியாக நின்று செய்யும். எதுனா இந்த ஹேவ் இந்த டூ இவைகள்லாம் தான் ஆக்சிலரி வர்பாக இருந்தாலும் அந்த மெயின் வர்பு இல்லாத சூழ்நிலைகள்ல அதோட பணியை இவைகள் மட்டுமே தனியாக இருந்து செய்யும். அதில் தான் இப்போ நம்ம பார்த்தத ஹேவ் வந்து ஒரு மெயின் வர்பு இல்லாத சூழ்நிலையில அந்த காலத்தை காட்டக்கூடிய பணியை இது மட்டுமே தனியாக இருந்து செய்யுது. ஐ ஹேவ் ஹேவ் ஹேட் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ் குறிக்கும். வில் அல்லது ஷல் ஹேவ் அப்படின்னாக்கா எதிர்காலத்தை குறிக்கும். நீ ஒரு கார் வைத்திருக்கிறாய். யூ ஹேவ் எ கார். அடுத்த உதாரணம் நான் நேற்று சாப்பிட்டேன். நான்
நேற்று சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தெரியுது. நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சாப்பிடு அதுல இருந்து நம்ம சாப்பிடு அப்படின்றது எடுக்கிறோம். அதுக்கு என்ன ஈட்டு. இதுல பாருங்க அதுல எந்த ஃபார்முலா வந்து இதுல அடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சப்ஜெக்ட் பிளஸ் வர்போடைய பாஸ்ட் டென்ஸ். இதில் பாருங்க நான்றதுக்கு I ate, நான் சாப்பிட்டேன். இப்போ இந்த நேற்று அப்படிங்கிறதுக்கு வந்து yesterday, I ate yesterday. இது ரெண்டு தான் சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு. மிச்சம் என்ன இருக்குதோ இடிசி அப்படின்றத நம்ம வழக்கம் போல பின்னாடி கொண்டு போய் நம்ம அதை இணைத்துக் கொள்ளலாம். எப்போ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இந்த காலத்தை நம்ம குறிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலம், அந்த இடம், அந்த பிளேஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இதுக்குள்ளாரெல்லாம் போய் வந்து நம்ம தேடிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இதுபடி சேர்த்தலாமா, அதுபடி சேர்த்தலாமா, இதுபடி சேர்த்தலாமா, இந்த மாதிரி வந்து நம்ம தேடிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் நான் என்ன செய்யட்டோம் எஸ் பிளஸ் வி பிளஸ் யூடிசி அப்படின்னு சொல்லிட்டோம். சிம்பிளாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்து பின்னாடி ஆட் பண்ணிடுங்க. ஆங்கிலத்தில் தவறாக இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது. இதுக்கெல்லாம் வந்து பெரிய விதிமுறைகள் இல்லை, 1-2 சிறிய விதிமுறைகள் இருந்தாலும் இங்கெல்லாம் தவறு வார்த்தைக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை. ஐ ஏட் எஸ்டர்டே இதை முன்னாடி கூட எடுத்து போட்டுவோங்க சில டைமில். எஸ்டர்டே ஐ ஏட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டர்டே ஐ ஏட் அப்படின்னு சொல்லலாம். இது தப்பு கிடையாது, இதுவும் தப்பு கிடையாது. அப்போ ஒரு இரு சொல் வாக்கியத்திலிருந்து ஒரு பெரிய சொல் வாக்கியமா உருவாகும் போது இந்த சப்ஜெக்ட் பிளஸ் வர்பை தனியா வச்சுட்டு மற்றவைகள்லாம் தூக்கி நம்ம அப்படியே பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இங்க கூட நம்ம பார்த்தோம் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை மாத்தி போட்டுக்கலாமா? ஒருவேளை நான் மாத்தி போட்டா அது தப்பா சரியா? இதுல பெரிய தவறுகள்லாம் கிடையாது. என்ன காரணம்னா யாருக்கு கொடுத்தாங்கிறத வந்து நீங்க முன்னாடி சொன்னாலும் சரி அல்லது பின்னாடி போய் சொன்னாலும் சரி, யாருக்கு கொடுத்தாங்களோ அது அவனுக்கு தான் கொடுத்தாங்க. அப்படின்னா ஹிம் அப்படிங்கிறது பின்னாடி போனாலும் சரி முன்னாடி போனாலும் சரி அதுக்கு வந்து அர்த்தம் மாறாது. என்னத்தை கொடுத்த, ஒரு புத்தகத்தை கொடுத்த, ஒரு புத்தகம் கொடுத்த அப்படிங்கிறத கொண்டு போய் நீ லாஸ்ட்ல வச்சாலும் சரி அல்லது கொண்டாந்து முன்னாடி வச்சாலும் சரி புத்தகம் தான் ஒண்ணுதான், கொடுத்ததான், மாற்றம் இல்லை. அதனாலதான் பின்னாடி வந்து மற்றதெல்லாம் நம்ம வந்து எங்க என்ன எதுக்கு அடுத்ததெல்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லைதான். எஸ் பிளஸ் பிளஸ் இடிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா கொடுத்துக்கலாம். எது வந்தாலும் சரி நீங்க பின்னாடி அப்படியே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறது மூலம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வாக்கியம் நீங்க என்ன கருத்தை சொல்ல வருகிறீர்களோ மாற்றம் இல்லாமல் அந்த கருத்தை பிரதிபலிக்கும். ஆனால் இந்த ஏட் அப்படிங்கிறது உங்களால சரியா போட முடியல. I am eating yesterday அப்படி நினைச்சு பாருங்க. I am eating yesterday நேத்துன்னு இருக்கு. am eatingனாக்க சாப்பிட்டே இருக்குன்னு சொல்லுது. நேற்று நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ பின்னாடி வரக்கூடியதுக்கு பெரிய விதிமுறைகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கூட ஒரு மாடலுக்காக தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை முன்னாடி பின்னாடி மாறுறதுனால வந்து பெரிய பொருள் மாறாது. அதனால இது தவறாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த கடைசி பாருங்க. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். வசிக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் காட்டுது. பிரசன்ட் அப்படிங்கிறது வந்து வசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான செயல். அப்போ வந்து நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருப்பாங்க எஸ் பிளஸ் பி பிளஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஆர்எஸ். வசிக்கிறேன்னா லிவ் ஐ ஃபார்முலா பிறகு சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு ஐ லிவ். எங்க வசிக்கிற? சென்னை. நம்ம சில அட்வர்ப் எல்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
சின்ன ஊரா இருந்தா அட் அப்படின்ட்டு பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி பெரிய ஊராக இருந்தால் இன்னும் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் தான் இப்போ நமக்கு பயன்படுது. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது அவசியம் இல்லை. அந்த இடத்துல இதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். சப்ஜெக்ட் வர்பு மிச்சம் டேரக்டாக தூக்கி பின்னாடி கொடுங்க. ஐ லிவ், இது நீங்கள் ஆப்ஜெக்டாவது நீங்கள் எடுக்கணும்னாக்கா எடுத்துக்கலாம். இல்லை இதை விட்டுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் இதை உருவாக்கலாம், தவறுகள் வராது. ஐ லிவ் இன் சென்னை, இதான் வந்து எஸ் பிளஸ் வி மெச்சர் கரெக்டாக வந்து இந்த இடிசி. ஐ லிவ் இன் சென்னை. இப்போ பாருங்க சார், இந்த ஒன்று மட்டும் எனக்கு உருவாக்க சொல்லி கொடுத்தா போதுமா அப்படின்னா, இந்த ஒன்றுலேருந்து தாங்க இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி உருவாக்க முடியும். இப்போ லீவ் அப்படின்றதுக்கு பதில் நினச்சி பாருங்க, நான் முன்னாடி சென்னையில் இருந்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், நான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து நான் சேலத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செய்தி சொல்கிறத நினச்சி பாருங்க. முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன், அப்போ அது இறந்த காலம் ஆகிப்போச்சு. இதுலேருந்து பாருங்க, ஐ வசித்தேன், ஐ லிவ்டு, எங்கே வசித்தேன்? இன் சென்னை, ஐ லிவ்டு இன் சென்னை. இப்போ பாருங்க, இப்போ நான் மதுரையில் வசிக்கிறேன், ஐ லிவ் இன் மதுரை. இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், ஐ ஷல் live in சேலம். அப்ப பாருங்க, இந்த மாடல் வந்து நீங்க இருந்த காலத்துல இருந்ததை பத்தி சொல்லிக்கலாம், நிகழ்காலத்துல சொல்லிக்கலாம், எதிர்காலத்துல எங்க இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். இதுலயே பாருங்க, I lived in, நான் வந்து யூஎஸ்ஏல இருந்தேன் முன்னாடி, I lived in USA, அமெரிக்காவில் நான் இருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எப்படி இருந்தா தெரியுமா அமெரிக்காவில் அப்படின்னு சில பேர் கதை சொல்லுவாங்க. ஐ லிவ்ட் இன் யூஎஸ்ஏ. இப்போ ஐ லிவ் இன் வெள்ளூர். இப்போ பாரு, வெள்ளூர்ல இருக்கா, இன்னொரு 5 வருஷம் தான் அங்க இருப்பேன். இந்த 5 வருஷத்துக்கு பிறகு நான் எங்களுடைய சொந்த கிராமம் கொட்டாம்பட்டிக்கு போயிடுவேன். ஐ ஷல் லிவ். இப்போ பாருங்க, அது இன்னுன்றது நம்ம எடுத்துறோம். ஐ ஷல் லிவ் at கொட்டாம்பட்டி. நமக்கு எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்து உபயோகம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. உதாரணம் 1-2 தான் நாம கற்றுக் கொடுக்க முடியும். அந்த உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்க தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து அதில் வரக்கூடிய வர்பையோ அல்லது வந்து நவுன் ப்ரொனவுனையோ மாற்றங்களை செய்து நீங்க புது புது வாக்கியங்களை ஆங்கிலத்தில் நீங்க தான் உருவாக்கணும். இப்போ பாருங்க, இதுல பார்த்தோம். இப்போ ஐன்றதை எடுத்துட்டு நீங்க அதுக்கு வேற போட்டு பாருங்க. ஐன்றதுக்கு பதில் ரவி, தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்ற முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோம். ரவி லிவ்ட் இன் யூஎஸ்ஏ. ரவி வந்து யூஎஸ்ஏல இருந்தா முன்னாடி. இப்போ பாருங்க, இப்போ நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடா வரும்போது இந்த ரவின்றது கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதில் ஹி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்துக்கோங்க, ஹி live in வெள்ளூர், live in வெள்ளூர், வசிக்கிறான். ஃபார்முலா 1 s plus v s or vs. அதபடி பார்த்தாங்கனாக்க இங்க எதையோ நம்ம செய்யணும். he lives, ஒன்னாவது ஃபார்முலா அந்த இடத்துல அப்ளை ஆகிட்டு பாருங்க. he lives in வெள்ளூர் அப்படின்னு சொன்னா தான் அந்த இடத்துல கரெக்ட். அடுத்தது பாருங்க, he வரும்போது இந்த shall ஓடி போயிடும். shallக்கு பதில் நமக்கு என்ன வரணும், தேர்ட் பர்சன் சிங்குலர் இப்போ வந்துருச்சு. தேர்ட் பர்சன் சிங்குலர் போயிடுச்சுன்னா he will live at கொட்டாம்பட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க, சப்ஜெக்ட் மாறும்போது வர்பு எப்படி தன்னை மாற்றிக் கொள்கிறது அல்லது வர்பானது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த போல எப்படி வந்து வேற உருவங்களை வந்து எடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை நாம தெரிஞ்சுக்கிறது வந்து. அப்போ இன்றைய வகுப்பு 15 நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை மட்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கிறோம்.
இந்த ஃபார்முலா 15 சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் etc என்ன சொல்றதுன்னா இந்த s plus v அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய அதே நாம முன்னாடி பயன்படுத்திக்கலாம். பின்னாடி இதெல்லாம் வந்து இரு சொல் வார்த்தைகள் மட்டும் ஒரு வாக்கியத்துல பயன்படும் போது இதை நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். அந்த மூன்றாவது சொல் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா புதுசா நீங்க என்ன ஆட் பண்ணினாலும் இதன் பிறகு அதை தனியா கொண்டு வந்து இணைச்சிக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்ய போறோம். இது பாருங்க. money eats அப்படிங்கறத வந்து இந்த இரு சொல். இதுக்கு பின்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? money eats சார் என்னன்றதை நாம சொல்லலாம் சார். money eats apple APPLE money eats apple. இதுல ஒரு பாருங்க, நம்ம ஆர்டிகல்ல ஒன்று நாம உங்களுக்கு சொன்னோம். ஒரு நவுனானது AEIOU இந்த எழுத்துக்கள்ல துவங்கினாலோ அல்லது அதோட துவங்கக்கூடிய சப்தம் AEIO இருந்தால் ஒன்று அப்படின்றத காட்டுதல் தனக்கு முன்னாடி an அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். money eats an apple. ஆப்பிள் அப்படின்னா தப்பு அப்படின்னு சொல்லுவோம். money eats an apple. சார் ஒரு பழம் மணி சாப்பிட்றான் சார், கூட சேர்த்து சார். இந்த சென்டென்ஸ் இன்னும் நான் பெருசு பண்ணணும் சார். money eats an apple. ஆப்பிள் மட்டும் சாப்பிடணும், கூட இன்னொரு பழத்தை சேர்த்துக்கலாமே. இந்த பழத்தை சேர்த்ததுக்கான சில வார்த்தைகள்லாம் பார்த்தோம். ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஜக்ஷன் ஒன்று பார்த்தோம். அப்புறம் ரெண்டு சேர்த்ததுக்கு என்ன இருக்கு? அண்ட். money eats an apple and a orange. மணி ஒரு ஆப்பிள் பழத்தையும் ஒரு ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். money eats an apple and இது பாருங்க ஆரஞ்சு போல வருதா? and orange. சார் மணி ஏன் சார் தனியாக சாப்பிடணும்? மணி வந்து அவங்களுடைய பிரதர் சிஸ்டரோடலாம் சேர்ந்து சாப்பிட்றதா நம்ம கொண்டு வரலாமே சார். பாருங்க ஆட் பண்ணிக்கிறோம். money eats an apple and orange with யாரு கூட? அவனுடைய sisters. with his sisters and brothers. with his sisters and brothers. ஓகே சார், அவங்க டெய்லி அப்படிதான் சார் சாப்பிடுவாங்க. சேர்த்திக்கோங்க brothers daily. இப்போ பாருங்க money eats இதோட நீங்க தனியா வந்து ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும். இப்போ பாருங்க money eats an apple. இது ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வாக்கியம் money eats an apple and an orange. பாருங்க மூணாவது வாக்கியம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. money eats an apple and orange with his sisters. நாலாவது வாக்கியம் பாருங்க with his sisters. இப்போ பாருங்க money eats an apple and an orange with his sisters and brothers. அஞ்சாவது வாக்கியம் உங்களுக்கு. ஆறாவது வாக்கியம் பாருங்க money eats an apple and orange with his sisters and brothers daily. ஆறு வாக்கியம். இதுல பாருங்க தேவைப்பட்ட மணி நாம இன்னும் என்ன மணி அப்படின்னு சொல்லலாம்? the tall money, the 5th standard money, the clever money. அப்ப முன்னாடி இந்த மணி சப்ஜெக்ட் வந்து நாம ஒண்ணு தேவைப்பட்டா எத்தனை வார்த்தைகள் வேண்டுமானாலும் அட்ஜெக்டிவ் சேர்த்து அதை பெருசு பண்ணலாம். இப்ப பாருங்க இதுக்கு எல்லாமே பேஸ் எங்க இந்த பேஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த மணி இட்ஸ் இதுதான் சார் வந்து பேஸ். இந்த பேஸை நீங்க சரியா உருவாக்கிட்டீங்கன்னா பின்னாடி எதை வேண்டுமானாலும் நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். இது எதை வேண்டுமானாலும் ரிமூவ் பண்ணிடலாம், எதை வேண்டுமானாலும் முன்னாடியோ பின்னாடியோ மாற்றிக்கலாம். இதுதான் சார் இங்கிலீஷ் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எளிமையான வழி. இதை கொண்டு போய் இந்த சிஸ்டர்ஸ் அந்த பிரதர்ஸை கொண்டாந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கலாமா சார் அப்படின்னாக்கா வச்சுக்கலாம் சார், உங்களுக்கு யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. இந்த டெய்லின்னு ஒன்று இருக்கு சார், டெய்லி கொண்டாந்து மணி ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு டெய்லி வித் ஹிஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாற்றிக்கலாமா சார்? மாற்றிக்கலாம் சார். மாற்றுறதுனால ஒன்றும் பொருள் மாறாது சார். அப்போ ஆங்கிலம் உலக அளவில் போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னாக்கா
இது இங்க மாத்தினா தப்பு, இது இப்படி மாத்தினா தப்பு, இந்த ரூல்ஸ் இப்படிதான் இருக்கணும், இது கொஞ்சம் நகர்த்தினா கூட வந்து தவறு ஆயிடும்ன்றதெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிள் கிடையாது. எதை எங்க வேணாலும் எடுத்து போட்டுக்கோ, அர்த்தம் மாறாது, தவறு பண்ணாத ஒரே இடம் இந்த சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு. அப்ப இதுக்கு தான் நம்ம தனித்தனி ஃபார்முலாக்களாக 4 ஃபார்முலாவை பார்த்துட்டோம். பின்னாடி இருக்கக்கூடியது நீங்க எத்தனை ஆட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா தான். பின்னாடி வந்து பெரிய விதிமுறைகளோ பெரிய ரூல்ஸோ கட்டுப்பாடுகளோ ஆங்கிலம் விதிக்கவில்லை. 1-2 சிறிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதையெல்லாம் உடைப்பதால் உங்களுக்கு வந்து அது தப்பு ஆகாது, அர்த்தம் மாறி போயிடாது. அர்த்தம் மாறி போகணும்னா ஒரே இடம் சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு. நீங்க நினைக்கிறதுல தவறு பண்ணால் அர்த்தம் மாறிடும். இதை தவிர வேற என்ன தவறே பண்ணாலும் அது வந்து உங்களுக்கான அர்த்தத்தை மாறாது. அதனால அந்த வாக்கியம் வந்து தவறாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஓகே சார், இதை பார்த்துக்கோங்க சார். பின்னாடி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் சேர்த்து எதை வேணாலும் இடையில மாற்றினாலும் உங்களுக்கு புது புது வாக்கியங்கள் உருவாகும். உங்களுக்கு ஏற்கனவே 30 வர்பு கொடுத்துருக்கு. இந்த ஒரு வர்பையும் நீங்கள் பயன்படுத்தி இது போல பெரிய பெரிய வாக்கியங்களை ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. சொல்லி பார்க்கறத விட எழுதி பார்க்க மாட்டோம், எங்கே எதை போடலாம், எதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். இந்த பயிற்சி தான் உங்களால் வந்து விரைவாக பின்னாடி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய இந்த செய்முறை பயிற்சி தான் பேசுறதுக்கு உங்களுக்கு மைண்டு கூட டக்குன்னு கொண்டு வரும். இதெல்லாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போர்டில் உங்களுக்கு நான் எழுதுறதெல்லாம் நீங்கள் மறந்துடணும். இதெல்லாம் நினைவு வச்சுக்கணும். நீங்கள் சார் நிறைய நீங்கள் நடத்திட்டங்க சார், எங்களுக்கு இது பயன்படுத்தணும் அது பயன்படுத்தணும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். அதனால் நான் என்ன சொல்கிறோம், நினைவில் கொள்ள வேண்டியது வகுப்பு 15 வரை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த 5 ஃபார்முலா. இன்னைக்கு நம்ம கொடுத்தது ஃபார்முலா 5 S+V+ETC சப்ஜெக்ட் பிளஸ் வர்புக்கு பிறகு மாற்றது. நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் சேர்த்துன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளாக பின்னாடி எழுச்சிட்டே போகலாம். எந்தவித மாற்றமும் தவறும் வந்து பெரிதாக ஆங்கிலத்தில் வந்து விடாது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.